வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி. வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு, ஆற்றல் மிகு, திறமை மிகு, என் இதயம் கவர்ந்த எனதருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களுடைய ஆசை, விருப்பம், நோக்கம் இவைகளையெல்லாம் வெற்றியாக மாற்றித்தர இருக்கின்ற வள்ளுவனின் திருக்குறள்களை இன்றைய தினத்திலே 10ஆம் வகுப்பு பாடம், முதல் பாடம். அந்த முதல் பாடத்திலே ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் என்ற பாடத்தை நான் எடுக்க இருக்கிறேன். அருமை மாணவர்களே, இந்த கேமராவை கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிங்க. நிறுத்திக்கிட்டு பேஜ் நம்பர் 2 ஃபஸ்ட்டு ஃப்ளைட் என்ற பக்கத்தை பிரித்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ கேமரா நிறுத்துங்க, புக்கை எடுத்துங்க, பிரித்து பாருங்கள், 2வது பக்கத்தை எடுத்து வச்சிங்க. இப்போ நீங்கள் செல்லை ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் செல்லை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டிங்களா? கவனிக்கலாமா ராஜா? வெரி குட் ராக்கண்ணு. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அவனுடைய முதல் ஃப்ளைட் என்றால் பறத்தல். அவனுடைய முதல் பறத்தல் எவனுடைய? இங்க பாருங்க, ஹிஸ்னா அவனுடையன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டோரியில் ஹிஸ்னா ஒரு பறவையை குறிக்குது, ஒரு ஆண் பறவை. அதை ஹிஸ்ன்னு சொல்கிறாங்க. கதைகளில் ஒரு மிருகமானது மனிதர்களைப் போல வேலை செய்தால் அதற்கு ஹிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நடைமுறை, ஆங்கிலத்திலே ஒரு நடைமுறை. ஒரு மென்மையான விஷயத்தை சொல்லும், உயிரினத்தை சொல்லும்போது ஷீன்னும், வன்மையான உயிரினங்களை சொல்லும்போது ஹீன்னும் ப்ரொனவுன் போட்டு அறிவிப்பாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ ஹிஸ்னா அவனுடைய ஃபஸ்ட்டு, முதல்ல ஃப்ளை என்ற வார்த்தையினுடைய நவுன் தான் ஃப்ளைட். ஃப்ளை என்ற வார்த்தையினுடைய வர்பினுடைய நவுன் தான் ஃப்ளைட். ஓகே? அப்போ பறத்தல், அவனுடைய முதல் பறத்தல் அப்படின்ற விஷயம் இந்த 10ஆம் வகுப்பில் இந்த பாடத்தை முத வச்சுருக்காங்க. ஒருவனுக்கு வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைன்னா அது வெற்றிகரமாக அமையாது. விருப்பம் இறங்கணும். இந்த சொன்னமே போன வகுப்பில் பர்சிஸ்டன்ஸ் என்ன கண்ணு? டிட்டர்மினேஷன், சார்ந்திருக்க வேண்டும். எதை நாம் செய்கிறோமோ அதன் மீது விருப்பம், ஆர்வம், செயல்பாடு எல்லாமே ஒன்று கலந்திருக்க வேண்டும். தட் இஸ் எ பர்சிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் டிட்டர்மினேஷன். சரி, இப்போ நம்ம பாடத்தை கவனிப்போம் ராஜா. முதல் வரியை நான் படிக்கிறேன், கவனிங்க. The young seagull was alone on his ledge. Once again, the young seagull was alone on his ledge. இப்போ இதில் வர்பு வாஸ். வாஸ்னா இருந்தது. இப்போ எது இருந்தது? யங் சீகுல், ஒரு இளம். யங்னா இளம், சீகுல் என்பது a kind of bird. ஒரு இளம் சீகுல் பறவை, கடற்பறவைன்னு சொல்லுங்களேன், அது வாஸ் இருந்தது. அலோன் தனியாக, சிங்கிள், அலோன் தனியாக இருந்தது. அலோன் என்றால் தனியாக. ஐ ஆம் அலோன் இந்த ஹவுஸ். என்ன கண்ணு? நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன்னு அர்த்தம். ப்ளீஸ் கம் அவுட். அலோன், தனியாக வா அப்படின்ற விஷயம். அலோன் ஓன் ஹிஸ் லெட்ஜ். வாட் இஸ் லெட்ஜ்? இங்கே பாருங்க, லெட்ஜ் என்பது ஒரு மலை சிகரம், செங்குத்தாக இருக்குது. அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா நீட்டின்னு இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே ஒரு இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா அப்படி நீட்டிகிட்டு இருக்கிற இடத்துக்கு பேர் தான் லெட்ஜ். அதில் போய் அந்த அந்த கடற்பறவை கூடு கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்னொரு நீட்டுன்னு இருக்கிறது பேருக்கு பிரிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது அது செங்குத்தான பகுதியில் இருக்கிற நீட்டிகிட்டு இருக்கிற ஒரு பகுதி கூடு, லெட்ஜு.
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீட்டின்னு இருக்கிறது பிரிங்க்கு. அந்த பிரிங்க்கு கீழே கடல். இதுதான் அந்த இடத்தினுடைய சுச்சுவேஷன். அப்போ கவனிங்க, அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ்னா அந்த இதுக்கு இந்த நீட்டின் லெட்ஜ், இதான் லெட்ஜி, இந்த லெட்ஜுக்கு மேலே இருக்குது ஆன் ஹிஸ் லெட்ஜ், அதனுடைய லெட்ஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சீகுல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த சென்டென்ஸ் போகிறேன். His 2 brothers and his sisters had already flown away the day before. நல்லா கவனிக்கணும் இந்த சென்டென்ஸை. His 2 brothers, ஹிஸ்னா தெரியும், அந்த பறவையை சொல்கிறோம், அது ஒரு ஆண் பறவை, யங் சீகுல். அவங்களுடைய 2 brothers, his 2 brothers and his sister, சிஸ்டர் ஒன்றே ஒன்று தான், அதனால் சிஸ்டர்னு போட்டிருக்காங்க, 2 brothersன்னு போட்டிருக்காங்க. இப்போ வர்பு had flown. had flownனா fly, flew, flown. நான் போச்சு பறக்கிறதுக்கு பேர் fly, flew, flown. இப்போ had flown மீன்ஸ் past perfect. பாஸ்ட் பர்ஃபெக்ட் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு செயல் பாஸ்ட் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்தால் நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துவோம். ஆல்ரெடினா முன்னமே. ஆடு ஆல்ரெடி ஃப்ளோன் அப்படின்னா முன்னாடியே பறந்து போயிடுது. அவேனா அந்த இடத்த விட்டு அப்பால போயிடுது. எந்த இடத்த விட்டு? ஃப்ரம் த லெட்ஜ், லெட்ஜை விட்டு எட்ட போயிடுது. புரியுதுங்களா? யார்? இஸ் 2 brothers and sister had already flown away, போயிடுது. த டே பிஃபோர், நல்லா கவனிங்க, த டே பிஃபோர்ன்ற வார்த்தை வந்து அந்த நாளைக்கு முன்னாடி. நாம் இன்னைக்கு பேசினா அது எஸ்டர்டேன்னு சொல்லுவோம். அந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல, அதுக்கு முத நாள் அப்படின்னு சொல்கிறது தான் த டே பிஃபோர். அப்போ நேற்றுன்ற வார்த்தையை கதையில் சொல்லக்கூடாது, த டே பிஃபோர்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்போ அந்த நாளுக்கு முன்னாலேயே அது பறந்து போயிடுது. ஒரு நாளுக்கு முன்னாடியே பறந்து போயிடுது. எதெல்லாம்? இஸ் பிரதர்ஸ், டூ பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் பறந்து போயிடுது. இதான் விஷயம், வேறு ஒன்றும் மேட்ரு, நத்திங். அடுத்த விஷயம் போகிறோம். He had been, verb, he had been, past perfect, subject being. had been இருந்திருந்து. He had been afraid. He had been in fear. Awful, பயமாக இருந்தது. அது பயமாக இருக்குது. எது பயமாக இருக்குது? நம்மால், நம்ம எங்கு சீக்குள் இருக்கார இவர் நம்மால்னு வச்சுப்போம். நம்மால் என்ன செய்கிறாரு? பயந்துருக்கிறார். பயந்துருக்கிறார். என்ன பயப்படுறாரு பாவம்? had been afraid to fly. எதுக்கு afraid to flyனா பறப்பதற்கு பயமாக இருக்கு. I'm afraid to read. சில பேர் படிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். படிக்க தெரிஞ்சாதான் அவன் படிப்பான். I am afraid to jump. எனக்கு குதிக்கிறதுக்கு பயமாக இருக்கு. இந்த வார்த்தை பார், ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறோம், அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் நீ உருவாக்கி பாரு, யூ வில் பிகம் இங்கிலீஷ் மேன். சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். நாம் ஆர்வமாக படிக்கணும், ஒரு கருத்தை வச்சுட்டு இன்னொன்று உருவாக்கணும். அதுதான் இங்கே ஐ எம் அஃப்ரைட் டு ப்ளே வித் தம், ஹீ இஸ் அஃப்ரைட் டு ப்ளே வித் தம். அது என்ன செஞ்சது? தம்முன்னா அவர்களோட அந்த 2 brothers சிஸ்டரோட இது பறக்கிறதுக்கு பயமாகி போச்சு. அதெல்லாம் பறந்து போச்சு, இது பறக்கல. ஏன் பறக்கல? ஹி வாஸ் அஃப்ரைடு. ஏன் பறக்கல? ஹி வாஸ் அஃப்ரைடு. புரியுதுங்களா? ரீசன் தெரிஞ்சு. அப்போ எப்படியோ when he had taken little run forward to brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. When he had taken to little run, லிட்டில் ரன்னா இந்த ஓர் ரவுண்டு ஓடுறது. லிட்டில் ரன்னு ரவுண்டு ஓடுறது, கொஞ்சம் தூரம் போகிறது. அப்போ when he had taken எடுத்துக்கிச்சு, டேக்கன் ஏ லிட்டில் ரன் எடுத்துக்கிச்சு. எதை எடுத்துச்சு? ரன் எடுத்துச்சு. ஃபார்வேர்டு நடக்குன்னு முன்னோக்கி போச்சு. டு பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ். எங்கே போச்சு? டு பிரிங்க், அந்த இடத்துல பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ், அந்த லெட்ஜினுடைய முனப்பகுதிக்கு போச்சு. அவ்வளோ தூரம் தான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் கடலில் விழுந்துடும்.
ஆனாலும் ஒரு லிட்டில். அப்போ அது என்ன செய்யுது? ஹீ ஹேட் டேக்கன் லிட்டில் ரன் ஃபார்வர்டு, முன்னோக்கி கொஞ்சம் தூரம் போச்சு. எது எங்கே போச்சு? டு பிரிங்க் அப் த லெட்ஜ், அந்த லெட்ஜினுடைய முனைக்கு போச்சு. புரியுதா? அந்த இடத்துல முனை, பிரிங்க் மீன்ஸ் முனைக்கு போச்சு. ஓகேவா? புரியுதா? அடுத்த சென்டென்ஸ் போகலாமா? போன உடனே he became afraid. நாம் முதல்ல படித்தோம் he was afraid, he became afraid. he was afraidனா பயமாக இருந்தது, he became afraidனா பயமாக ஆனது. ரெண்டு ஒரே மீன் தான். பயமாக ஆவறது பேர் I became afraid, நான் பயமாகிட்டேன். I am afraid, நான் பயமாக இருக்கேன். ரெண்டு விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம். நாம் பயம் ஆனால் I became afraid, பயமாக இருக்கிறேன்னா I am afraid. பாஸ்ட் டென்ஸில் I was afraid, I became afraid. ஓகேவா? புரியுது? அப்போ அது பயமாயிடுது. ஏன் பயமாயிடுது? அதுக்காண்ட போனால் கீழே ஊந்துருமோ அப்படின்னு பயம். தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகிறேன். The great expanse of the sea, the great expanse of the sea. கடல், எக்ஸ்பான்ஸ் என்றால் பரந்த, எக்ஸ்பான்ஸ் என்றால் பரந்த. எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சீனா கீழே பார்த்தா அப்படியே பரந்த நிலையில் இருக்குது. கடலை போய் பார்த்தா இப்படி ஒரு மோடு, இதுக்கு மேலே ஒரு சின்ன முனி நீட்டிக்குது. அங்கே போய் நின்று பார்த்தா அப்படியே கடல் விரிந்திருக்கிறது. அதுதான் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரீட்ஸ்டு டவுன். ஸ்ட்ரீட்ஸ்னா நீண்டு செல்லுது, டவுன்னா கீழே அப்படியே நீண்டு போகுது. ஊந்தா அவ்வளோதான், பயமாகுது. நாம் கூட சில சமயத்தில் உயரமான பில்டிங்கில் போய் நின்னா சில பேருக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். பார்த்துருவோம். எல்ஐசி பில்டிங் ஏற்றி விட்டுட்டேன்னு வச்சிங்களேன், அப்படியே நின்னவொடனே அப்படியே சில பேர் 2 மாடியில் நின்னாலே பயமாக இருக்கும். ராட்ன ஆடக்குள்ளே சில பேருக்கு பயமாக இருக்கும். ஏன்? மேக்சிமம் எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஆனால் பயத்தை காட்டிக்க மாட்டான் அவனும். ஸோ இந்த பயம் என்பது இருக்குதான். ஹியர் the great expanse of sea stretched down, it was such a long way down. அது அவ்வளோ பெரிய நீண்டு செல்லுகின்ற ஒரு இடமாக இருந்தது. இட் வாஸ், அது அந்த இடம், தட் கடலுக்கு கீழே வர்றது. such a long way down, miles down. பாருங்களா, மைல் டவுன். இப்போ 1 மைல் நடந்து போகிறதுனா எப்படி இருக்கும்? 1 மைலே பள்ளமாக இருந்ததுன்னா நாம் பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலாம்? ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுங்க, சில இடத்துல அந்த தற்கொலை முனைன்னு ஒன்று இருக்கும். அப்படி நின்று பார்த்தா அந்த அப்படியே பெரிய பள்ளமாக இருக்கும். நாம் கூட்டான அப்படியே சவுண்டு அங்கேருந்து வரும். ஏறக்குறைய 5-6 மைல் பள்ளம் இருக்கும். போய் நின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இது சரிஞ்சிருமோ ஊந்துருமோ அப்படின்னு பயம் இருக்கும். இது பறவைக்கு நிச்சயமாக இருக்க செய்யல. நமக்கே அந்த பயம் இருக்குன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? சின்ன குஞ்சு அது இல்லையா? ஓகே. He felt, feltனா ஃபீல், ஃபெல்ட் உணர்ந்துச்சு, ஃபீல் பண்ணிச்சு, ஃபெல்ட். சட்டன் மீன்ஸ் கண்டிப்பாகன்னு அர்த்தம். சட்டன்லி, கண்டிப்பாக. நாளைக்கு நீ வருவியா? will you come tomorrow? சட்டன்லி வரும், நிச்சயமா. அந்த சட்டன் என்ற வார்த்தையை அட்வர்பா சொல்கிறேன். சட்டன்லி நிச்சயமாக வருவேன், நிச்சயமாக, கண்டிப்பாக. புரியுதா? சட்டன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இது எழுதுவியா நாளைக்கு? சட்டன்லி சார், நிச்சயமாக எழுதுவேன், கண்டிப்பாக எழுதுவேன். புரியுதுங்களா? அந்த சட்டன் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நவ் he felt certain, கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணிச்சு. என்ன ஃபீல் பண்ணிச்சு? தட்டு கன்ஜெக்ஷன். அது ஃபீல் பண்ணது என்னன்னு நாம் கருத்து சொல்ல போகிறோம். அதை தட்டுன்ற கன்ஜெக்ஷன் போட்டு சொல்கிறோம். அப்போ தட்டு his wings, அதனுடைய ரெக்கைகள். his wings, ரெக்கை எதனுடைய? அவனுடையன்னு சொல்கிறோம். அவனுடையனா நம்மால் அந்த பறவையினுடைய. his wings would never support him. உட்டுன்ற வார்த்தையை ஃபியூச்சரின் பாஸ்ட்டுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் விட்டு பயன்படுத்தும். டோன்ட் டச் த ஸ்கராப்பியன், இட் வுட் ஸ்டிங், அது கொட்டிடும், அது செய்யும். அப்படி டோன்ட் கோ தர், ஹி வுட் ஸ்கோல்டு, அங்கே போகாத ஒன்று திட்டு வர்றா, அது இப்படி நடக்கும் உறுதியா அப்படின்னு சொல்கிறோமில்ல,
அதுதான் உட்டுன்னு போடும். அந்த இடத்துல உட்டு என்பது காலத்தை குறிக்காமல் இன்னொரு கண்டிஷனர், ஈஸியாக கண்டிஷன். அந்த உட்டை எப்படி பயன்படுத்துறதுன்ற விஷயத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ அம்மா திட்டுவாங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் 2 பேரும் அனந்தமிக்கு இருக்கீங்க, அங்கே போனால் திட்டுவாங்கன்னு சொன்னா, ஐ டோன்ட் கோ தர், அவர் மதர் வுட் ஸ்கோல்ட் யூ, உன்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அங்கே உட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ த விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம்னா, சப்போர்ட் பண்ணாது ஹிம்னா. ஏன் சப்போர்ட் பண்ண என்ன செய்யணும்? ரெக்க என்ன செய்யணும்? பறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு இது நினச்சிக்குது, நடக்கும் அப்படின்னு நினச்சிக்குது. அதனால தான் விட்டு போடுறோம். ஸோ ஷி பெண்டிங் இஸ் செட்டு, உடனே என்ன செய்யுது? தலையை தொங்க போடுது. பெண்டிங் இஸ் செட்டுன்னு என்னது? பெண்டிங் முடியல, ஏய் படிச்சியா அப்படியே தலை கடிப்பான். ஏன் படிக்கல அவன்? புரியுது? ஏன் பெண்டுன்னு என்னது? ஷை, தப்பாயிடுது, படிக்கல, செய்ய முடியல, வெக்கப்படுறான். அப்ப ஹீ பெண்ட் பாஸ்ட் வரும். எப்பயுமே வர்ப டென்ஸ் பாரு, டென்ஸ் பார்க்காம படிக்காது. அப்ப பெண்டிங் இஸ் ஹெட் அண்ட் ரன் அவே பேக், திரும்ப ஓடியாது, பின்னாடியே ஓடுது, ரன் அவே பேக், திரும்ப ஓடியாது, பயந்து போச்சு கேட்டேன். ரன் அவே பேக் டு த லிட்டில் ஹோல்னா அந்த லெட்ஜிக்கு வந்துடுது. ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்னு. மற்ற 3 பறவையும் போயிடுது, இது திரும்ப வந்துடுது. அண்டர் த லெட்ஜிக்கு கீழே வந்து உக்காந்துக்குச்சு. வேர் ஹீ ஸ்லெப்ட் அட் நைட், ராத்திரி ஃபுல்லாக தூங்குச்சு பார், அந்த இடத்துல வந்து உக்காந்துக்குச்சு, இப்படி வந்து உக்காந்துக்குச்சு. ஸோ இப்போ இந்த பேரா புரிஞ்சிடுது. மறுபடியும் இந்த பேராவை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாரு, புரிகிற வரையும் பாரு. எந்த வேர்டு புரியலையே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த இடத்துல புரியல சார், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார், ஆஸ்க் மீ, ஐ ஹாப்பிலி எக்ஸ்பிளைன் திஸ் மேட்டர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு, தெரியுதா? நீ புரிஞ்சுக்கணும், அதான் என்னுடைய நோக்கம். அடுத்த பேராக போகிறேன், போலாமா? ஈவன் when each of his brothers and his little sister, whose wing were far shorter than his own, ran to brink, flapped their wings and flew away, he failed to flee away. அடுத்த விஷயம், he failed to muster up courage to take that plunge which appeared to him desperate. Even when எல்லாமே ஈவன்னா கூட, வென்னா போது. இப்போ ஈச் ஆஃப் இஸ் பிரதர், அந்த பிரதரில் ஒவ்வொருவரும் 2 பேர், ஈச் ஆஃப் இஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த 3 பேரில் ஒவ்வொருவரும், ஈச் ஆஃப் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரியுதா? ஈச்சுனா ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிறது. அந்த 3 பிரதர், ஈச் ஆஃப் இஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த பிரதர் சிஸ்டர்களில் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட, ஈவன்னா கூட எடுத்துக்கிட்டா கூட, புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மேட்டரை. சென்டென்ஸை மண்டையில் அப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும். ஹூஸ் விங்ஸ், அவர்களுடைய ரெக்கைகள், ஹூஸ் விங்ஸ் வேர் ஃபார் ஷார்ட்டர், வேர்னா இருந்தன, ஃபார்னா ரொம்ப ரொம்ப தூரம், ஃபார் ஷார்ட்டர், ஷார்ட்னா கம்மியாக, ஒயர் நீட்டா, ஷார்ட் நீட்டு கம்மி, லாங்கர்னு நீட்டு, ஷார்ட்டர்னா குறைஞ்சி போச்சு. ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன், நம்ம ஆளுகிறார இவங்களை விட அவங்க ரெக்க சின்னதாகுது, ஆனால் பறந்துடுது. ஏன்னா they have bravery, அவங்ககிட்ட தைரியம் இருந்தது. நம்ம ஆளுக்கிட்ட அதை விட நீட்டாக இருந்தது ரெக்க, ஆனால் தைரியம் இல்லை. அப்போ run to bring சின்னதாக இருந்தது,
ஆனால் ரேன் டு பிரிங்க், அந்த பிரிங்க்கு அந்த முகடுக்கு போச்சு. ரேன் டு பிரிங்க், அந்த முகடு பிரிங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பறந்துச்சுங்க. ஃப்ளாப்டு அடிச்சிக்கிச்சு, படப்பட படப்பட அடிச்சிக்கிச்சு. ஃப்ளாப்டு தேர் விங்ஸ், அதனுடைய ரெக்கைகளை அடித்து கொண்டன. அண்டு ஃப்ளீஅவே, பறந்து விட்டது. ஃப்ளீனா ஃப்ளை, ஃப்ளீ ஃபாஸ்டன்ஸ், ஃப்ளீஅவே பறந்து போயிட்டு தான் அங்கேருந்து ஃப்ளீஅவே. பட் நம்மால் ஹி ஃபெயில்டு, தோத்துருது. ஃபெயில்டு செய்யாமல் போயிடுது. ஃபெயில்டு டு மஸ்டர் அப் ரைஸ் ஆப்பிள், அங்கே போய் ரைஸ் பண்ணாது, ரைஸ் ஆயிருக்கு. மஸ்டர் அப் மீன்ஸ் ரைசிங், அங்கே போய் எகிரி குச்சிடணும், தைரியம் வேணும். அப்போ நம்மால் என்ன செய்ய, ஃபெயில்டு டு மஸ்டர் அப், அப்போ டிட் நாட் மஸ்டர் அப் அப்படி சொல்லலாம். மஸ்டர் அப் கரேஜ், எதை எதை உயர்த்தலை, தைரியத்தை உயர்த்த ஃபெயில் ஆகி. தைரியம் வரணும், படிக்கணும், தப்பு இல்லாமல் எழுதணும், தைரியம் வரணும், சாதிக்கணும், தைரியம் வரணும். அந்த தைரியம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும். நாம் கோழையாக வாழக்கூடாது. எல்லா விஷயத்திலும் தைரியமாக இருக்கணும், எல்லா விஷயத்திலும் ஆக்டிவாக இருக்கணும், எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அது நம்ம பசங்க நிச்சயமாக செய்யணும். அப்போ தான் பெற்றோர்களுக்கெல்லாம் என் பையன் தனி விஷயம், டேய் நிச்சயமாக கூட கண்ணு வடராஜா செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. டேய்னா கூப்பிட மாட்டாங்க. மதிப்பு மரியாதை எப்படி தான் வரும்னு நினைக்கிறீங்க? நாம் அந்த நிலைமைக்கு உயர்ந்து இருந்தால் தான் மதிப்பு மரியாதை. கலெக்டருக்கு வணக்கம் வைக்கலாம். ஏன் வணக்கம் வைக்கிறான்? கலெக்டர் அளவுக்கு அவன் உயர்ந்துருக்கா. அதான் அது மாதிரி நம்ம வரணும். கவனி, அப்போ கரேஜ் டு டேக் that blench mean jumping suddenly, ஜம்ப் பண்ணு போய் plunge which appeared him, அந்த மாதிரி போய் குதிக்கணுன்ற விஷயம். பிளஞ்ச் மீன்ஸ் அப்படி இருந்து ஏறி இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி இப்படி குதிக்கணும், அப்போ தான் பறக்க முடியும். அப்போ பிளஞ்சுன்னா தெரியுது உங்களுக்கு, அப்படியே ஷார்ட்டாக குதிக்கிறது. அந்த மாதிரி குதிக்கிற விஷயங்களை வச்சு அது வந்து அப்பியர்டு மீன்ஸ் காட்சி அளித்தது. லுக்குடு சீம்டு அப்படின்னு சொல்லலாம். லுக்குடு சீம்டு, அப்பியர்டு காட்சி அளித்தது. அது மனசுக்கு காட்சி அளித்தது. புரியுதா? ஓகே. காட்சி அளித்தது டு ஹிம், அதற்கு. டு டெஸ்பரேட்னா துன்பமாக காட்சி அளித்தது, அதிருப்தியாக காட்சி அளித்தது. டெஸ்பரேட், ஐயோ முடியாதுன்ற ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு. டெஸ்பரேட். புரியுதுங்களா? இதோட ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. பறக்கலை, ரவுண்டு ரக்கா இருக்கிறதெல்லாம் படுத்து பறந்து போச்சு. பறக்கலை. ரன்னிங் ரேஸில் குள்ளமாக இருக்கிறான் ஃபஸ்ட்டு வந்துடுறான், உயரமாக இருக்கும் தோத்துடுறான். அசிங்கதில்ல? எவ்வளோ பேர் கிரிக்கெட்டு விளையாடினாங்க இல்லையா? ரவுண்டு உயரம் யார்? டெண்டுல்கர் ஜெயிச்சாப்பு. புரியுதா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மனசு தான் முக்கியம். நமக்கு என்ன ஃபிசிக்கலாக இருக்குன்றதை பற்றி கவலையே கிடையாது. ஆமாம், புரியுதா? நாம் எதையுமே சாதிக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். சரி, இதை மாதிரி பறக்க முடியாமல் துன்பத்தோடு இருக்கும்போது யாருக்கு கஷ்டம் வரும் தெரியுமா? யாருக்கு கஷ்டம் வரும்? அப்பா அம்மா. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர், அவங்க ஃபாதரும் அவங்க அம்மாவும் ஆடுக்கம் வந்திருந்தாங்க. ஆடுக்கம்னா பறந்து வந்தாங்க, தெரியுதா? ஆடுக்கம் அரவுண்டு சுற்றி வராங்க, சுற்றி அரவுண்டு காலிங் ஹிம் ஸ்ரீலி. அரவுண்டுனா சுற்றி வராங்க. ஹிம்னா அவனை, யார்? நம்மால. ஸ்ரீலினா கீச்சுன்னு கத்துறது, அது மாதிரி கத்திட்டு வராங்க. ஸ்கோல்டிங் ஹிம், டேய் ஏண்டா பறக்கல, டேய் ஏண்டா பறக்கல. ஸ்கோல்டிங் திட்டுறாங்க. ஸ்கோல்டிங் ஹிம்னு திட்டுறாங்க. யாரை திட்டுறாங்க? ஹிம், அவனை யாரு? நம்மாள். ஸ்கோல்டிங் ஹிம். த்ரெட்டனிங், பயமுறுத்துறாங்க. த்ரெட்டனிங்னா என்னது? மேடு ஃபியர், பயத்தை உண்டாக்குறாங்க. த்ரெட்டனிங் லெட்டிங் விட்டுருவேன். லெட்டுனா அனுமதின்னு விட்டுருணுன்னு அர்த்தம். லெட்டிங் ஸ்டார், டாய் பட்டினி போட்டுருவேன். லெட்டிங் ஸ்டார், உன்னை பட்டினி போடு. ஸ்டார்னா பட்டினி, ஸ்டார் ஒன்னா பட்டினி.
லெட்டிங் ஸ்டார்னா உன்னை நான் பட்டினி போடணும், சோறே கொடுக்க மாட்டேன். உனக்கு ஒழுங்காக படிக்கல, அப்பா அம்மா என்ன செய்யணும், சோறு போடக்கூடாது, தூக்கி ரூமில் வச்சுன்னு, அப்புறமா நமக்கே புத்தி வரும். அப்படியா? வெல்கம். ஸ்டார் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஏய், இங்கே கிடக்க வேண்டியது தான் லெட்ஜில். பறவைலாம் என்ன செய்யுன்னா உணவு எடுத்துன்னு வந்து லெட்ஜில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். நான் உனக்கு சோறே எடுத்துன்னு வர மாட்டேன், உணவு தெரியுதா, எடுத்துன்னு வர மாட்டேன். அல்லஸ் ஹி ஃப்ளே அவே. அல்லஸ்னானது இல்லையே, ஃப்ளீ என்னது பறக்கிறது, ஃப்ளோ, ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். அல்லஸ் ஹி ஃப்ளீ அவேனா அவே, இங்கேருந்து நீ பறக்கலைன்னா உன்னை பட்டினி போட்டுரும் அப்படின்னு அப்பா அம்மா பறவையானது அவனை கூட்டு திட்டுது, பயமுறுத்துது, பட்டினி போட்டுருன்னு சொல்லுது. புரியுதா? என்ன செஞ்சுது? his father and mother are parents. என்ன செஞ்சாங்க? scolding him, threatening, letting him stare on his ledge unless he flee away. But for the life of him, for the life னா உயிர், இந்த உயிருக்கு பயப்படுறது. ஐயோ போனாப்போ கீழே வந்து செத்துருவோமே, பயம் 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 பயம். பயம் இருக்கின்ற வாழ்க்கையில் வெற்றி அடைய தெரியுதா? வீரன் வாழ்நாளில் ஒரு முறையே சாகிறான், கோழை அன்றாடம் சாகிறான், ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருப்பான். ஆக கோழையை நாம் வாழக்கூடாது. ஸோ அப்போ பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம், அதனுடைய உயிருக்காக, லைஃப்னா இடத்துல வாழ்க்கை உயிருக்காக, அவனுடைய யார் நம்மால் உயிருக்காக பயந்துக்கிட்டு he could not move, அந்த இடத்தை விட்டு நவரவே இல்லை. இதை படிங்க, இங்கே பாருங்க. why did the seagull fail to fly அப்படின்னு கேட்குறாங்க. the seagull failed to fly in fear, பயத்தில். இதான் கேள்விக்கு பதில். what did the parents do when the young seagull failed to fly? பறக்கிறதுக்கு ஃபெயிலான போது என்ன செஞ்சிச்சு? parent play came near and threatening, scolding and letting him stare. இதான் இந்த கடைசி சென்டென்ஸ். இதான் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதா தம்பி? அடுத்த விஷயத்தை அருமையானவர்களே, இந்த பேராவை ஒன்று படித்து மனசில் ஏற்றிங்க. புரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இதை மாதிரி படிப்பது என்பது மார்க் எடுப்பதற்காக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஆகவே இன்றைய தினத்திலே நான் முதலில் இந்த வகுப்பை ஆரம்பித்திருக்கிறேன். இந்த 2 பேரா போதும், நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக நான் எடுக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி நல்லா ஷார்ப்பாக திரும்ப உனக்கு வாய்ப்பு இருக்குது. வகுப்பறையில் கூட இந்த வகுப்பை நீ ஒரு முறை தான் கேட்க முடியும். ஆனால் ஆன்லைனில் இந்த பாடத்தை எத்தனை முறை வேண்டுமானும் கேட்டுக்கொள்ளலாம். எந்த இடத்துல புரியலையோ அதை திரும்ப அப்படியே கையால் கொஞ்சம் நவுத்தினா போதும். அந்த பாயிண்ட்டை தொட்டு அப்படியே ஒரு ரவுண்டு மாரி ஒன்று வரும், அப்படி கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா போதும். திரும்ப அதை கேட்க ஆரம்பிச்சிக்கலாம். டில் புரிகின்ற வரையில் நீங்கள் திரும்ப பார்த்துட்டு புரிதல் உருவாக்கி கொண்டால் என்னுடைய மாணவர்களை இந்த உலகத்திலே வெல்வதற்கு எவரும் இல்லை. அப்படித்தானே? வாழ்த்துக்கிறேன் அருமை பிள்ளைகளே. வள்ளுவன் குரல் போல வாழ்க பல்லாண்டு. வெல்கம், பாய்.